என்னது இது? பிளேடு. இன்னத்துக்கு பிளேடு இப்போ? டேய் வேதாஜி மனசு மாறணும்ல. மச்சி வானா, இதெல்லாம் வன்முறை வேணா சொல்லிட்டேன். ரொம்ப எடுக்க மாட்டேன், கொஞ்சோண்டு தான். இத மட்டும் நீ கொண்டு போய் கொடுத்து பாரு, வேதாஜி கண்டிப்பா மெல்ட் ஆயிடுவாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட எதுவுமே இல்ல. உன்னை நான் எவ்வளவு திட்டுறேன். மறுபடியும் மறுபடியும் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்க. ஆமா, என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ கேக்குறல, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னது பாருங்க. என்ன இருக்கு இதுல? படிச்சுதான் பாருங்களேன். நான் உங்க மனசு ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. வாஸ்தவம் தான். அதுக்கு பிராயச்சித்தமா நானே என்ன காயப்படுத்திக்கிட்டேன். புரியலீங்களா? பிளேடால கையை கீறி அதில் வந்த ரத்தத்தால இந்த லெட்டர் எழுதுகிறேன். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஃபீல் பண்றாங்க. பஞ்சாயத்து சொல்றது கரெக்டு தான். ஏன் இன்னும் உங்க கோவம் போல? ஏதாவது பேசுங்க ப்ளீஸுங்க. இந்தாங்க, என்னது? வாங்கி படிங்க. என்ன பாக்குற? என்னடா இவ்வளவு ரத்தத்துல எழுதி கொடுத்திருக்காளேன்னு பாக்குறியா? இது ரத்தத்துல எழுதின லெட்டர் இல்ல. என்ன? என்னை ஏமாத்தணும்னு கோவில்ல இருந்து குங்குமத்தை எடுத்து எழுதுனல, அதே கோவில்ல இருந்து அதே குங்குமத்தால எழுதின லெட்டர் தான் இது. ஐயோ, பாத்துட்டாங்களா? இது நாள் வரைக்கும் உன்னை ஒரு கெட்டவன் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ ஒரு ஃப்ராடுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்ட. ஃப்ராடு ஃப்ராடு. சீ, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஆளா நீ இருந்திருந்தா குங்குமத்தால எழுதிட்டு ரத்தத்துல எழுதுனேன்னு போய் சொல்லிருப்ப. என்ன ஜென்மமோ நீ? கேக்குறது மன்னிப்பு, அதுல உனக்கு குறுக்கு புத்தி வேற இல்ல? ஒரு வேளை நீ உண்மையாவே இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, நான் மனசு மாதிரி உன்னை மன்னிச்சிருந்திருப்பேன். கேவலம் பொண்ணு தானே, இவளை ஈஸியா ஏமாத்திடலாம் நினைச்சிட்டல்ல? அப்படிலாம் இல்லங்க. பேசாத. உன்னெல்லாம் இந்த ஜென்மத்துல நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒழுங்கா இந்த பஞ்சாயத்து பையன் சொன்ன மாதிரி உண்மையான ரத்தத்திலேயே எழுதிருக்கலாம். பயந்து போய் குங்குமத்தை எழுதி கேவலப்பட்டியடா, சொதப்பிட்டியடா. இதுல பிளாஸ்டர் வர ஓவர் ஆக்டிங்.
முத்துராசு. ஐயா என் ஆத்தா எந்திரிச்சிட்டாங்களா? இல்லைங்க ஐயா, காலைல 7 மணிக்கு 2 தடவை கதவு தட்டினேன், எந்த பதிலும் இல்லை. நான் பேசாம வந்துட்டுங்க ஐயா. ஏண்டா, என் ஆத்தா தூங்கும்போது அவங்கள தொந்தரவு பண்ணாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எதுக்காக நீ கதவை தட்டின? இல்லை, இன்னைக்கு வெள்ளனமே அமைச்சரை பார்க்க போகணும்னு சொன்னீங்க, அதாங்க ஐயா. இருக்கட்டும்டா, அதுக்காக எங்க ஆத்தா தூங்கும்போது தொந்தரவு பண்ணுவியா? இனிமேல் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? சரிங்க ஐயா. அப்பா குட் மார்னிங். வாத்தா, வா வா வா. வாத்தா 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 வாத்தா. என் ஆத்தா. அட முத்துராசு, என் ஆத்தாவை பாடுறா, எப்படி சீமையில பிறந்த வெள்ளக்காரி மாதிரி இருக்கா வர்றா. அட முத்துராசு, ஐயா. என் காலடி மண்ணை எடுத்து எங்க ஆத்தாவுக்கு நீ சுத்தி போடுற. என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. சரிங்க ஐயா. அடி ஆத்தி, என் செல்லம். சாரிப்பா, ரொம்ப டயர்டா இருந்ததா, அதான் தூங்கிட்டேன். நான் ஏதாவது லேட் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத்தா. உன்னால எப்ப கண்ணு முழிக்க முடியுதோ அப்ப எந்திரிங்கன்னு நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இல்லப்பா, நீங்க அமைச்சரை பார்க்க போகணும். இருக்கட்டுமேமா, அமைச்சரா இருந்தான்னா அரசனா இருந்தான்னா அத்தனை பேரும் எங்க ஆத்தாவுக்கு அப்புறம் தான். ஆத்தா, அப்பா உனக்கு ஒரு பரிசு வாங்கி வச்சிருக்கேன், பாக்குறீங்களா? வாவ், என்னப்பா சர்ப்ரைஸ் கிஃப்டா? ஆமா தாயி. என்னதுப்பா அது? அத நீங்க பார்க்கணும்னா எங்க ஆத்தா கண்ணை முடிக்கணும். அப்பத்தான் அப்பா அந்த பரிசு உங்களுக்கு காட்டுவேன். வர வர ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்கப்பா. எனிவே, நான் கண்ண முடிக்கிறேன். ம். அப்படியே என் கையை பிடிச்சுக்கோங்க, அப்பா உங்களை வெளியில கூட்டி போறேன். ம்? வாங்க. பாத்து பாத்து ஆத்தா, பாத்து பாத்து வாங்க. அப்பா. வாடா. ஆத்தா, ஆ, இப்ப கண்ணை திறந்து பாருங்க. வாவ். அப்பா, உனக்கு இது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சான்ஸ் இல்லப்பா, ரொம்ப சூப்பரா இருக்கு. வாவ். சூப்பர். சான்ஸே இல்ல. வாவ், செம. அப்பா, ஆ? எனக்கு இந்த கார் பிடிக்கும், உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ தான் ஷாப்பிங் போனியாம்ல, அப்ப இது மாதிரி ஒரு காரை பார்த்துக்கிட்டு ஆசைப்பட்டு பார்த்துக்கிட்டே இருந்தியா. அதை முத்துராசு போட்டோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டினேன். உடனே டப்புன்னு வாங்கி உன் கண்ணு முன்னால நிப்பாட்டி விட்டேன். கார் உனக்கு பிடிச்சிருக்கா? என்னத்தா, கார் பிடிச்சிருக்குல்ல? இல்லப்பா, பிடிக்கல. என்னத்த சொல்ற? அப்பா, இந்த கார் பிடிக்கும்னு சொன்னேன், ஆனா இந்த கலர்ல வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா. ரெட் கலர்ல வாங்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஐயோ, இங்க வாத்தா, இங்க வாடா. அப்பா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். கலர் தானே என் முத்துராசு. என்னங்க? உடனே நம்ம மெக்கானிக் சொல்லி சிவப்பு கலர் பெயிண்ட் அள்ளி அப்ப சொல்றான். சரிங்க. மெக்கானிக் கிட்ட கொடுத்து கலர் மாத்த சொல்றதா இருந்தா எனக்கு இந்த காரே வேண்டாப்பா. ஏண்டா? அப்பா, மெக்கானிக் கிட்ட பிராண்டட் டச் வராதுப்பா. நான் ஆசைப்பட்ட கலர் ஒரிஜினலா இருக்கணும். அதை விட்டுட்டு மெக்கானிக் பெயிண்ட் பண்ண டூப்ளிகேட்டா இருக்க கூடாது. அப்ப இந்த வண்டி என்னமா பண்றது? இதை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு புதுசா வேற வண்டி வாங்குங்க. அம்மா, இந்த வண்டியே பல லட்சம் ரூபாய்மா. இருக்கட்டுமே, சோ வாட்? நான் என்ன ஆசைப்படுறேனோ அதுதான் எனக்கு கிடைக்கணும். என்னால எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. பாத்தியாடா, எங்க ஆத்தா சொன்னதை கேட்டியா? நான் எதுக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பாரு. இதுதான் எங்க ஆத்தா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஆத்தா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே
ஒரு சிவப்பு கலருக்கான கொண்டாந்து நிறுத்தி போடுறேன். தேங்க்ஸ் பா. எங்க என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த காரை யூஸ் பண்ண சொல்லுவீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். ஏத்தா அப்பா இது வரைக்கும் அப்படி சொல்லியிருக்காடா? சொல்லுங்க. இன்னைக்கு மட்டும் இல்லத்தா, இந்த உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் நான் இல்லைங்கிற சொல்ல உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் ஆத்தா. இது சத்தியம். நீங்க ஆசைப்பட்டத அப்படியே நிறைவேற்றி தர்றதுக்காக இந்த அப்ப இருக்கேன். அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறிய? தேங்க்ஸ் பா. சொந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, அப்படியே 4 இடத்த சுத்தி பாருங்க. ஓகே பா. சோழ வந்தா அம்பிட்டு அழகான ஊரு. அப்பா அப்ப நான் சைக்கிள் எடுத்து போய் சுத்தி பார்க்கட்டுமா? தாராளமா எடுத்துட்டு போடா. சூதானமா வண்டி ஓட்டுங்க. ஓகே பை. Bye. பை. பாத்துரா பத்திரம். ஓகே. ஐயா கலர் பிடிக்கலங்கிறதுக்காக காரையே வாங்குவாங்களா? நீங்க ஒரு வார்த்தை அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்லடா முத்துராசு, எங்க ஆத்தா ஆசைப்பட்டது அப்படியே அத்தனையும் கிடைக்கணும், கிடைச்சே தீரணும். அப்படித்தான் நானும் அவங்கள வளர்த்துருக்கேன். கார் மட்டும் இல்லடா, எல்லா விஷயத்திலையும் அவங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுக்காம விட மாட்டேன் இந்த கோட்டை பெருமாள். அவங்க ஆசையை நிறைவேற்றுறதே என் வாழ்க்கையோட லட்சியமே. போய் உடனே புது காரு சிவப்பு காரா பார்த்து புக் பண்ணு போ. சரிங்க. ஆ மச்சி, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். என்னால் தான் கலந்துக்க முடியல, ஆனா ஜல்லி எடு நடக்கும் மச்சி. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். நான் ஊர்ல இருக்க ஒரு வாரத்துல வந்துருவேன். ஊருக்கு நல்ல காரியம் தானே பண்றீங்க. இதுக்கு பணம் கொடுக்காம நான் வேற எதுவும் கொடுக்க போறேன். போங்கய்யா, நீங்க எல்லாம் பேசி நல்ல ஏற்பாடுலாம் பண்ணுங்க. பாக்கினா இந்த பாரு, ஃப்ரெண்டுன்ற பேர்ல கூட இருப்பானுங்க, அவனுங்களாம் நம்ப கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒத்துமையா இருக்கணும், அவள் தான். புரியுதா? என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, நீங்க உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணுங்க. பாக்கி நான் பாத்துக்கிறேன். சரிங்க, ரொம்ப நன்றி. வரங்கய்யா. எல்லாம் விடுறா. டேய், நாகராஜா. கேம் பண்ணாலும் நம்ம ஒத்துமை ஒன்றும் பண்ண. நகராஜா, ஒரு நிமிஷம் இருந்துச்சு. என்னப்பா என்ன மெதுவா கேக்குற? என்ன நினைச்சிட்டு கேடி? நான் என்ன நினைச்சேன்? என்னடா கால கால் என்னது கிடைக்கணும் புரியல எனக்கு. முதல்ல இந்த கல் மேல இருந்து கால் எடு. கல்லு மேல கால் வச்சுட்டீங்கப்பா, இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? எடுக்க போறேன் இல்லையாடா? அப்பா என்னப்பா ஆச்சு? முதல்ல இந்த பையில இந்த கல்ல இருந்து கால் எடுக்க சொல்றேன். டேய், அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருடா, காலை எடுடா. கால் வச்சு என்னென்ன? எடுடா. டா, டா. எவ்வளவு திமிரு இருந்தா இந்த கல்லு மேல நீ காலை வைப்ப? அப்பா இருங்கப்பா, தெரியாம தான் கேக்குறேன். முட்டா மாதிரி ஒரு கல் இருக்குது, இந்த கல்லு மேல கால் வச்சுட்டுக்காக நீங்க ஏன் அப்படி லபோதிபோன்னு கத்துறீங்க? டோட். நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கல் இல்லடா. அப்புறம் இது பேரு இளவட்ட கல். ஓ, இதுதான் அந்த இளவட்ட கல்லா? ஆமா ஆமா. அப்பா இளவட்ட கல்னா என்னப்பா? இந்த கல்லுக்கு பின்னால தமிழ்நாட்டோட கலாச்சாரமே அடங்கி இருக்குதுடா. என்னப்பா அது? பின்னாடியா? சொல்றேன், இந்த கல்லுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. கல்லுக்கு இன்னொரு பேரா? அது என்ன பேரு? மாப்பிள்ளை கல்லு. மாப்பிள்ளை கல்லு. ஆமாடா, அந்த காலத்துலலாம் காளை அடக்கிறவனுக்கும் இந்த கல்லை தூக்குறவனுக்கு தான் பொண்ணை கொடுப்பாங்க. ஓ, இந்த கல்லை தூக்குறவன் மட்டும்தான் சரியான வீரன்னு முடிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு மேல நமக்கு இருக்கிற அன்பு உண்மையா இல்ல நிரூபிக்கிற சக்தி இந்த கல்லுக்கு இருக்குது, தெரியுமா? அது எப்படிப்பா ஒரு கல்லு காதலை தீர்மானிக்க முடியும்? முடியுண்டா. அதுதான் இந்த இளவட்ட கல்லோட தனி சிறப்பு. எதை வச்சுப்பா இந்த கல்லு காதல தீர்மானிக்க முடியும்? சொல்றேன் கேளு. ஒரு பொண்ணை மனசுல நினைச்சுக்கிட்டு எவனா இந்த இளவட்ட கல்ல தூக்க வந்தான்னா உண்மையா அவன் மனசுல அன்பு இருந்தா தான் அந்த கல்ல தூக்கவே முடியும். அப்படி உண்மையான அன்பு இல்லைன்னா இந்த கல்ல அசைக்க கூட முடியாது, தெரியுமா? மெய்யாலுமா? என்னடா சும்மா கதை விடுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஏய் நாகாஜி, உனக்கு இந்த வேதாஜி மேல உண்மையான அன்பு இருந்தா தான் உன்னாலேயே இந்த கல்லை தூக்க முடியும். அங்கிள், உங்களுக்கு எப்படி இந்த கல்லை பத்தி எல்லாம் தெரியும்? என்னப்பா? டேய், இந்த கல் இல்லைன்னா உங்க அம்மாவை நான் கல்யாணமே கட்டி இருக்க முடியாதுடா. கல்லை தூக்கி தாண்டா உங்க அம்மா மேல நான் வச்சிருந்த காதல் உண்மையை நிரூபிச்சேன். எப்படி மாமா? சொல்றேன் உங்க எல்லாருக்குமே என்னோட காதல் கதையை சொல்றேன். அப்ப பசங்களா நான் உங்க அம்மாவை ஒரு தடவை காதலை காதலிச்சேன்டா. அப்பா டைலாக்லாம் வேணாம், ஸ்ட்ரெயிட்டா விசுவலாவே பார்த்துருவோம். நீங்க உங்க ஃபிளேஸ் பேக்க சொல்லுங்க. அப்படிங்கிறியா? அப்ப நான் எப்படி இருப்பேன் தெரியுமா?
எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைவீவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். என்ன லட்சுமி இன்னும் காணு என்ன பண்ணிட்டு இருக்கிறா? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன மிஸ்டர், உங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? தினமும் கோவிலுக்கு போற வழியில மறிச்சு நிக்க வச்சு இப்படி வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி சாரி, நான் வம்பு பண்ண கூப்பிடல, அப்புறம் அன்பை காட்ட கூப்பிட்டேன். ஓ, உங்க அன்பை நான் எப்படி உண்மை நம்புறது? என்ன கேள்வி பாது? என்ன பண்ண சொல்ற? இந்த நிமிஷமே உனக்காக உயிரோட தயார். என் காதல் உண்மையானது. அப்போ உங்களால உங்க காதுல ப்ரூஃப் பண்ண முடியுமா? உயிரோட சொல்றியா? தேவையில்லை. அந்த இளவட்ட கல்ல தூக்குங்க. உங்க காதல் உண்மையானதுன்னு நான் நம்புறேன். நிஜமா தான் சொல்றியா? மனசுல உண்மையான அன்பு இல்லைன்னா இந்த கல்ல தூக்க முடியாது. அப்படி தூக்க தெரியாம தூக்குனா முதுகெலும்பு உடைஞ்சு போயிடும். தெரியும்ல? ஐ டோன்ட் கேர். இந்த கல்லை நான் உன்னால தூக்கி என் காதல் உண்மையானதை உனக்கு ப்ரூவ் பண்றேன். தினம் என்ன வம்பு பண்றல்ல, இப்ப பாரு, உன் முதுகெலும்ப உடைச்சுக்க போறேன். உனக்கு நல்லா வேணும். உன்னால இதை தூக்கவே முடியாது. நானும் பாக்குறேன். இப்ப என்ன சொல்றேன்? என் காதல் உண்மை நம்புறியா? மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. அப்பேற்பட்ட புனிதமான கல்லிடா இது. இது மேல நீ காலை வைக்கிற படுவா. தப்பு தப்பு தப்பு. தொட்டு கூப்பிட்டு சாரி. ஐம் சாரி. ஒரு நிமிஷம். என்ன பண்றான் அவன்? உருட்டவே எவ்வளவு கஷ்டப்படுறான் பாருவேன். ஏனோ சாரி. அப்படியே இப்பொழுது எங்கள் சுந்தரன் அவர்கள் ருசியாக தூங்கிக் கொண்டிருக்கும் கல்பனா அண்ணி மீது தனக்கு இருக்கும் காதலை இந்த இளவட்ட கல்லை தூக்கி நிரூபிப்பார். தூக்க மாட்டீங்களா? அப்படி இல்ல. என்ன பயப்படுற? மானத்தை வாங்காதடா. வாழ வந்து தூக்குடா. ஆமா போங்க. இல்லப்பா. போங்கண்ணே. இந்த கதையெல்லாம் வேணாம். இப்ப என்ன உன்னால இப்ப அதை தூக்க முடியுமா முடியாதா? தூக்கலாமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா வந்து தூக்கு வா. போன 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 நீ போன போன போங்கண்ணே போங்கண்ணே. வா. கமாண்டா கமாண்டா உன்னால முடியும் உன்னால முடியும். இந்த பாருடா. ஏப்பா இங்க வாங்கப்பா. இளவட்டங்களை தூக்குறாங்க. வந்து பாருங்க. தூக்க போறாங்க. தூக்குடா தூக்குடா.
டேய், இன்னொரு வாட்டி ட்ரை பண்றா. இன்னொரு வாட்டி. தூக்கு. அப்படி, தூக்கு. வாங்க வாங்க. கல்லு கீழே தான் பசங்க. இன்னொரு வாட்டி ட்ரை பண்றா. அப்பா போங்கப்பா. ஐயோ ரொம்ப வலிக்குதானே? அடுத்ததாக எங்கள் இளம் சிங்கம் நாகராஜன் அவர்கள் இப்பொழுது இந்த இளவட்ட கல்லை தூக்கி வேதாஜி மீது தனக்கு இருக்கும் அன்பை வெளிப்படுத்துவார். உன்னால இதை கண்டிப்பா தூக்க முடியாது. பஞ்சாயத்து தூக்கல வா, வா, தூக்கு. தூக்குடா. வா. இல்லப்பா வேணாம் இன்னொரு நாள் காலை வச்சுக்கிட்டே இல்ல. வா, போதும். கரெக்ட். நீ சேர்த்து தூக்குடா. வாப்பா தூக்கு. ஃபிலிம் காட்டணும்ல வா வா உன படமே காட்டான் வா ரெடி ஸ்டடி 1 2 3. Come on, come on, come on. வா 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 பட்டணத்துக்காரனுக்கு ஃபுல்லா ஊழச்சத போல இருக்கு. ஒருத்தராலையும் முடியல. எப்படி இருந்துச்சு? ஓகேவா? வெரி பேட் யோ பீஸாவும் பர்கர்லாம் சாப்பிடாய போலுக்கியா ஆமாம்பா. அதான் தூக்க முடியல ஆமா ஆமா. உண்மையான அன்பு இல்லாம எப்படி தூக்க முடியும்? நடராஜே, நீ வாடா, தூக்கு. ஏம்பா நான் எதுக்கு மேல தூக்கு. வாடா, வா. போடா 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 முடியும் போ. இந்த கல்லை தூக்கினா ஊருக்கு பொண்ணு கொடுப்பான். வா, தூக்கு. தூக்கு. கம் ஆன் மேட் Ready, 1 2 தூக்கு Come on. சின்ன பையன் வந்தா தூக்கு. தூக்கு. முடியலப்பா பஞ்சு எந்தா நீ வந்து கல்லு தூக்கு அது வந்து ஓமனே தூக்குன்னு சொன்னேன் சூப்பரா தூக்குற மாதிரி நடிப்போம் வளர்ந்துருக்குல்ல. தூக்கு. தூக்கு. தூடா தூடா டேய் கருப்பா முடிய மச்சி நாடா நீ இந்த கல்லே தூக்க முடியல. என்னத்தை இளந்தாரி பசங்களோ ஒதுக்கி இருக்கானுங்க எல்லாம் ஊழச்சதையா எதுக்கு லாய்க்கல டேய், மானம் போதுடா டேய். பயப்படாதீங்களா, முதல்ல கஷ்டமா தானே இருக்கேன். பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா முடியும்டா. ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கல்ல தூக்கி ஆகணும். ஆமா, மான பிரச்சனைடா. இவங்க எல்லாம் கல்ல தூக்கி ஐயோ வாடி. நீ வா பாத்துலாம் வசனம் பேசினு போதி நாகராஜே